இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில பரபரப்பா பல விஷயங்கள் நடந்தது. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க விஜயா. ஆனா முத்து சும்மா இல்லாம, சரிப்பா வீட்டை விட்டு வெளியே போலாம், நீயும் என் கூட வான்னு கூப்பிடுறாரு. அண்ணாமலையும் கிளம்புறாரு. விஜயா உடனே என்னங்க அவன் கூப்பிடுறான்னு நீங்களும் போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலையும் ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை உங்க பையன் தானே நீ சொல்ற, அப்ப என் பையன் கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இங்க இருக்கணும்னா முத்துவும் மீனாவும் இங்க இருக்கணும்னு சொல்றாரு. விஜயாவும் என்னோட வார்த்தைக்கு எங்க இங்க மதிப்பு இருக்கு, என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி ரொம்ப வருத்தமா மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் உங்க வீட்டு விட்டு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜும் அதான் என்னென்னமோ பேசிட்டானே, அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரவி வேலை செய்ய வந்தோன்னே என்னடா இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்ப இங்க வந்திருக்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. கல்யாணம் மட்டும் பண்ணிராதடா, அதுக்கப்புறம் இந்த கதிதான் அப்படின்னு ரவி சொல்றாரு. வேலையை முடிச்சுட்டு எந்த வீட்டுக்கு போறதுன்னு தான் தெரியல, இங்கேயே தங்கிடலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. ரோஹிணி நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. சரிடி, இப்ப உங்க அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க கேட்க, அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா வந்து விஜயாவை சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அப்பவும் சும்மா இல்லாம விஜயா குத்தி குத்தி காட்டுறாங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்தும் முத்துவ திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நல்ல வேளை ரோஹிணியோட அப்பா வரல, வந்திருந்தா நம்ம வீட்டு மானம் அவர் முன்னாடியும் போயிருக்கும்னு சொல்றாங்க. ரோஹிணி உடனே இதையும் யோசிக்காம சாப்பிடுங்கத்தன்னு சொல்றாங்க. அப்புறமா ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி, ஆமா ரோஹிணி உங்க அப்பா எங்கன்னு விஜயா கேக்குறாங்க. அப்பா அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. என்ன என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்கியா, கிளம்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னுமா இங்க வரல, வந்துட்டு ஏதாவது ஹோட்டல்ல தங்கியிருக்காரா அப்படின்னு கொஸ்டினை அடுக்கிக்கிட்டே போறாங்க விஜயா. முத்துவும் அப்பா வர்றாங்க வர்றாங்கிறாங்களே தவிர வந்த பாட்ட காணாமே அப்படின்னு சொல்றாரு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரோஹிணிக்கு வாமிட் வந்துருது. இந்த தடவையும் ரோஹிணி தப்பிச்சுட்டாங்க. விஜயா ரோஹிணி கிட்ட, உனக்கு புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா, வாமிட் வருதா, மறுபடியும் தலை சுத்துதா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரோஹிணி ஆமான்னு சொல்ல, அப்ப நல்ல விஷயம்தான், டேய் கை கொடுடா, சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிருக்கடா அப்படின்னு மனோஜுக்கு கை கொடுக்குறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியாம நிக்க விஜயா ரோஹிணி கிட்ட, ஆமாமா எல்லாம் நல்ல விஷயம்தான், நான் 3 குழந்தை பெற்றிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டுட்டு ரோஹிணியும் மனோஜும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. அண்ணாமலையும் இதுவா இருந்தா நல்லதுதான், எதுக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரட்டும்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. விஜயாவும் நீ ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு ரோஹிணிக்கு ஊட்டி விட்டு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா விஜயா? கடவுளுக்கு எப்போ யாருக்கு என்ன தரணும்னு நல்லா தெரியும், நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு மீனாவை குத்தி காமிச்சிட்டு போறாங்க. ரோஹிணி எப்படியும் பிரெக்னண்டா இருக்க போறது கிடையாது. ரோஹிணியோட கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.